ஆதிக்னா என்னடா பண்ணி வச்சிருக்கிற? GBU குட் பேட் ஆக்லியோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில இருந்து போயிடலாம். ஏகேக்கும் த்ரிஷாக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஏகே வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. பட் த்ரிஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைய நீ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீ நல்லவனா மாறிட்டு வந்தா மட்டும் தான் பார்க்க முடியும்ன்றாரு. சோ அதுக்காக ஏகே வந்து நான் நல்லவனா மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு வந்து ஒரு 18 வருஷம் போறாரு. 18 வருஷம் முடிஞ்சு அவர் வெளியே வரும்போது அவரோட பையன் ஜெயிலுக்கு போயிடறான். அவரோட பையன் எதனால வந்து ஜெயிலுக்கு போறான்னா, அவர் வந்துட்டு ஒரு போதைப் பொருள் எடுத்திருப்பான், அதனால போறான். இதுக்கு வந்து காரணம் யாரு, அவரோட பையனை வந்து ஜெயில இருந்து வெளியே எடுத்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல பாசிட்டிவ்னு சொன்னாலே நம்ம ஏகே தாங்க. படம் முழுக்க வர்றாரு, பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெறிக்க விட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலா நம்ம த்ரிஷா மேடமும் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒய்ஃபா வர சீனா இருக்கலாம், அட்வொகேட்டா வர சீன் எல்லாத்துலயுமே தெறிக்க விட்டுருந்தாங்க. அண்ட் வில்லனா வரக்கூடிய அர்ஜுன் தாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சட்டிலான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் அது போக வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டண்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக வந்து மஞ்சு வாரியோட கடைசி அந்த ஒரு டான்ஸ், அந்த எல்லோ ட்ரெஸ்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் பாசிட்டிவ் சொல்றதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அண்ட் நெகட்டிவ் பக்கம் வந்தோம் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் பிளே இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். படத்துல ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே இல்லைங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆப் மாதிரி நம்மகிட்ட கொடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். படத்துல ரெஃபரன்ஸ் இருந்து நான் பாத்திருக்கேன். ஒரு படமே ரெஃபரன்ஸா இருந்து இப்பதாங்க பாக்குறேன். நம்ம வீட்டுல ஏதாவது பூசணிக்க உடைக்கிறதுக்குன்னே வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் படத்துல 2-3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க, ஏன் இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. பிரபு, பிரசன்னா இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. எதுக்குன்னா வெறும் பில்டப் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் படத்துல இருந்து வச்சிருக்காங்க. தெரியாம ஒரு முந்தைய படத்துல வந்து பழைய பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க போல. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பழைய பாட்டையும் எடுத்து இந்த படத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஜிவி மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு நல்ல ஒரு பாட்டு கூட வாங்க முடியலையா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிதான் கேட்க முடியுதுங்க. சோ ஜிவியோட முந்தைய படங்களான வடச்சென்னையா இருக்கலாம், 1001 இந்த மாதிரி படத்துல எல்லாமே வந்து நல்ல ஒரு சாங் கேட்டாலே வந்து இப்போ வரைக்கும் கேட்க தோணும் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி ஒரு படமும் சரி, பாட்டும் சரி, பிஜிஎமும் சரி, எல்லாமே கோர்வையா கொடுக்கக்கூடிய ஜிவிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. அண்ட் பிஜிஎம் போட்டிருக்காரு பாருங்க, அவர் ரூம்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு தட்டி இருப்பாரு போல. டேபிள் இருக்கா தட்டு, சேர் இருக்கா ஒரு தட்டு, பக்கத்துல மானிட்டர் இருக்கா ஒரு தட்டு, வீட்ல தட்டு வந்து அதையும் தட்டி இருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்த்து கடற்கரை எல்லாத்தையும் தட்டி படம் முழுக்க ஒரே மாதிரி முடிச்சு வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு படம் நல்லா போகணும் அப்படின்னா வில்லன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் இதுல காமிச்சிடக்கூடிய வில்லன்ஸ் வந்து ஒருத்தரா, 2 பேரா, 3 பேரா, புரியல. ஏதோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஜான்விக், டான்லி. சோ ரீசன், இதுக்கெல்லாம் என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, என் தலையை வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு டைம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான மக்கி போன குப்பையெல்லாம் எடுத்து நம்ம திரையில தான் கட்டுவாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்குதான் அவங்களும் திருந்துவாங்க. ஃபேன் பாய் சம்பவம் சொல்லி இப்ப நிறைய பேர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. பழைய பட சீன் எடுத்து வைக்கிறது, பழைய படத்தை காஸ்டியூம் கொடுக்கறது, பழைய படத்தை சார் நீங்க இப்படி பேசுனீங்க அதை பேசுங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணிட்டா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ஆயிருமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றத நல்லா தெளிவா என்னன்றதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஆக்டருக்கு அவரோட கெரியர்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான படத்தை கொடுக்கறது தான் ஃபேன் பாய் சம்பவம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் எடுத்த வேட்டையாடு விளையாட இருக்கலாம், நம்ம தலையோட மங்காத்தாவா இருக்கலாம். இந்த மாதிரி படங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அதன் மூலியமா நீங்க ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்போம். இந்த படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, வீட்டுல உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வண்டி எடுத்துட்டு எங்கேயா டிரைவ் போங்க, பார்க்குக்கு போங்க. அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா போங்க, பாருங்க, தலைவலியோட வெளியே வாங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன், நீங்க ஃபேன் பாய் சம்பவம் கண்டிப்பா பண்ணீங்க. தலைக்கு இல்ல, தலை ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாடா பாய்.